நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாய் உங்களை காண்பதினால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானமும் தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. அசைவாடும் ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக என்று ஜெபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உடைய சமத்தில் பிரீதியாய் காணப்படுவதாக. தேவ ஆவியானவர் எழுந்தருளுங்க, அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாளிலும் நான் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் எஸ்தரின் புத்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். எஸ்தரின் புத்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாய் ஆக்கினான். இது நம்ம எல்லாரும் அறிஞ்ச பகுதி தான். தொடர்ந்து நம்ம நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன்கிற வசனத்தின்படி தியானிச்சுட்டு வரோம். முதலாவதாக கூட நம்ம சாலமோன் ராஜாவை குறித்து தியானித்தோம். அவனுடைய விண்ணப்பம் உகந்ததாக காணப்பட்டதுனால சாலமோன் ராஜாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். தானியலோட பரிசுத்த வைராக்கியம், தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின தானியலை தேவன் 10 மடங்கு சமர்த்தனா உயர்த்தி ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம். இந்த நாளில் எஸ்தரை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். பாருங்கள், இந்த எஸ்தர் எஸ்தரோட சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 வாரங்களுக்கு முன்னதாக கூட நம்ம தியானித்தோம். எஸ்தர் ஒரு சாதாரண அடிமை பெண்ணா, அநாத பெண்ணா, மொர்தெகாயால் வளர்க்கப்பட்ட ஒரு சகோதரியாக இருந்தாள். ஆனால் அப்படிப்பட்ட சகோதரிக்கு ஆண்டவர் ஒரு மேலான கிருபையை கொடுத்தாரு. பாருங்கள், எஸ்தரை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் 2வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமேனுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாக எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். இதுதான் எஸ்தரோட பின்னணி. மிகப்பெரிய பின்னணிலாம் இல்லை. தாய் தகப்பன் இல்லை, அனாதையாக இருக்கா. அவங்க அம்மா அப்பா ஏதோ ஒரு சூழ்நிலையில் மரணம் அடைஞ்சு போனாங்க. அவளை இந்த மொர்தெகாய்ங்கிற அவளுடைய சிறிய தகப்பன் எடுத்து வளர்க்குறாரு. அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அவளை குறித்த ஒரு வார்த்தை, அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தாள். ஒவ்வொருத்தர்கிட்ட ஆண்டவர் ஒவ்வொன்றும் எதிர்பார்க்காரு. சிலர்கிட்ட உழைப்பை எதிர்பார்க்காரு, சிலர்கிட்ட அவங்கக்கிட்ட இருக்க திறமைகளை எதிர்பார்க்காரு, சிலர்கிட்ட அவங்கக்கிட்ட இருக்கிற ஞானத்தை எதிர்பார்க்குறாரு, படிப்பை. எது அவர்கிட்ட கொடுத்துருக்கிறாரோ அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்காரு. அதை போல் இந்த மகளுக்கு தாய் தகப்பன் இல்லை, உற்றார் உறவு இல்லை, சொந்த தேசம் இல்லை,
சொல்லிக்கொள்ளும்படியான வசதி வாய்ப்புகள் எதுவுமே இல்லாட்டா கூட அவளுக்குன்னு அவர் கொடுத்திருந்தது ரூபவதியும் அவள் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள். இதுதான் எஸ்தருக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். அந்த கிஃப்டை ஆண்டவருக்காக பயன்படுத்தின ஒரு மகளா இந்த எஸ்தர் இருந்தா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். பாருங்க, நமக்கும் கூட ஆண்டவர் எத்தனையோ கிருபைகளை தந்திருக்காரு. என்ன கிருபையா ஆண்டவர் எனக்கு ஸ்பெஷலாக தந்திருக்கிறாரு. நான் எதில் ஆண்டவருக்காக முன்னேறணும், எந்த காரியத்தை நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்தணுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த எஸ்தரை போல நம்ம என்ன செய்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இப்படிப்பட்ட எஸ்தர் மேலே தான் ராஜா என்ன செஞ்சாராம், சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் அப்படின்ட்டு இருக்கு. ஒரு அநாத ஸ்திரீ அரண்மனைக்கு போனது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். வஸ்தி வந்து தன்னோட பட்டத்தை இழந்து போனால் வஸ்தியை பட்டத்து ராணிங்கிற அந்தஸ்தில் இருந்து ராஜா தள்ளிட்டாரு. இப்போ வஸ்தியோட ஸ்தானத்துக்கு இன்னொரு அரசியை தேடுறாங்க. இந்த ராஜா ஒரு நாடு 2 நாடுக்கு ராஜா இல்லை, 127 நாடுகளுக்கு ராஜா. இந்த 127 நாடுகள்லையும் ராஜாவுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய ராஜஸ்திரியாக இருக்கக்கூடிய சிலாக்கியத்தை உடைய பெண்ணை தேடணும்னு சொல்லி சகல அம்சமும் பொருந்தி வரக்கூடிய பெண்களை என்ன செய்கிறாங்க, தேடுறாங்க. ஒருவேளை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஒரு ஊழியக்காரங்க பொண்ணு பார்த்தாங்க அப்படின்னா கூட அந்த ஊழியத்தை நடத்துவதற்கு ஏற்ற பொண்ணாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு தக்க பொண்ணாக வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்ம வசதிக்கு தக்க, நம்ம அந்தஸ்து தக்க, நம்ம குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடிய பெண்ணாக வேணும்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு பெண் தேடும்போது தேடுவோம். அதே போல தான் இந்த ராஜாவுக்கு பெண் தேடும்போது எல்லா அம்சமும் பொருந்தி வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, பெண்களை தேடி பிடிச்சு கொண்டு வந்திருப்பாங்க. உள்ளே வரும்போதே சிலர் என்ன செஞ்சுருப்பாங்க, ரிஜெக்ட் ஆகியிருப்பாங்க. அழகான பெண்களை பிடிச்சிருப்பாங்க. எந்தெந்த மாதிரிலாம் ராஜா நுணுக்கங்கள் சொல்லி கொடுத்துருந்தாங்களோ அது மாதிரிலாம் பார்த்த பெண்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்படி 127 நாடுகள்ல இருந்து கொண்டு வந்த பெண்களில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 8வது வசனம் பாருங்க. ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டார். அப்போ எஸ்தரும் அந்த 127 நாடுகளில் உள்ள பெண்களும் கூட்டப்பட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த 127 நாடுகளில் உள்ள பெண்களில் பெண்களோட பெண்ணா இவளும் என்ன செய்கிறா, அங்கே அழைத்து கொண்டு போகப்படுகிறாள். அப்படி அழைத்து கொண்டு போகப்பட்ட ஒரு பெண் ஒருவேளை 100 பேர் போனாங்களா 1000 பேர் போனாங்களா நமக்கு தெரியாது. அத்தனை 1000ல் ஒருத்தி அப்படி கூட நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம் வச்சுக்கலாம். 1000ல் ஒருத்தியா ஆண்டவர் எஸ்தர் என்ன செஞ்சார், தெரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் கூட 10ஓட 11 அத்தோட 4 1ன்னு வாழ்கிற வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனோட வாழ்க்கையா, ஒரு விசுவாசியோட வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை 10ல் 1 ஜொலிக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். நாம் இந்த நாளில் அந்த தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே 10ல் 1 ஜொலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு சொன்னால் இந்த எஸ்தரை போல ஜீவிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி இந்த நாளை ஜெபத்தோடு கூட நம்ம செய்தியை காப்போம். எஸ்தர்கிட்ட எத்தனையோ நல்ல காரியங்கள் இருந்தது உண்மைதான். எத்தனையோ நல்ல காரியங்கள் வேதத்தில் நம்ம பார்க்கோம். அவருடைய துணிவு, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய ஜெபம் இதெல்லாம் நம்ம பின்னால் நம்ம தியானிப்போம். ஆனால் இந்த நாளில் விசேஷித்த காரியமாக ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் 15வது வசனத்தை எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் பார்ப்போம். மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தர் ராஜாவின் பிரதானி ஆகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஏன் இந்த வசனத்தை அப்படி தெளிவாக எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா,
2ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13ஆம் வசனத்தை பார்த்தோன்னு சொன்னால், ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் சோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்திலிருந்து தன்னோடே கூட ராஜ அரண்மனைக்கு போக, பாருங்க இந்த இடத்த நம்ம கவனிப்போம். கன்னி மாடத்திலிருந்து தன்னோடே கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை அன்னைக்கு சாலமோன் கிட்ட தேவன் தரிசனமாகி நீ விரும்புகிறதை கேளுங்க மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை எஸ்தருக்கு என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு. அவள் கன்னி மாடத்திலேருந்து ராஜா அரண்மனைக்கு போக ஏதோ ஒரு நாள் தான் வாய்க்கும். அந்த ஒரு நாளை அவள் பயன்படுத்திக்கிட்டதுல தான் இருக்குது அவளுடைய எதிர்காலம். ஸோ இப்போ அழைக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு நாள் வரும், நமக்கு ராணியாக போகிறோமா கிடையாது நிச்சயம் கிடையாது, நம்ம ராஜாத்தியாக ஆக போகிறோங்கிறது நிச்சயம் கிடையாது. யாரோ ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணப்பட போகிறாங்க. அதனால் இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கிடைச்சதை நம்ம சுருட்டிக்கிட்டு என்ன செஞ்சிடணும், போயிடணும் அப்படின்னு சொல்லி வேணும்னு என்னெல்லாமோ அந்த ஏகாய்ங்கிற பிரதானிக்கிட்ட அவங்களுக்குன்னு இருந்த அந்த தலைவன்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டு என்ன செஞ்சுருப்பாங்க, கட்டாயம் வாங்கியிருப்பாங்க. அவளை தன்னை அழகுபடுத்திக்கிடலாம் வாங்கியிருக்கலாம், தனக்கு விருப்பப்பட்ட என்னென்ன வேண்டுமென்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும், அப்படி தான் இருக்குது. ஆனால் அப்படி வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த எஸ்தர் மட்டும் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னால், பாருங்கள், அவளுடைய முறை வருகிற போது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. ஸோ இந்த ஒரு வருஷத்தில் அந்த ஏகாய் கண்கள்லையும் இவளுக்கு தயவு கிடைச்சிது. இவளும் ஏகாயை புரிஞ்சுக்கிட்டா, ஏகாயும் எஸ்தரை புரிஞ்சுக்கிட்டாரு. ஒருவேளை எல்லாருக்கும் இவங்களுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி அந்த பிரதானி கட்டாயம் என்ன செஞ்சிருப்பாரு, ஒரு குறிப்பிட்ட பொருட்களை எடுத்து கொடுத்துருப்பாரு. இவங்களை ஒரு அரண்மனைக்கு போக போகிறாங்க, இவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு தேவைப்படும், ராஜாவை சந்திக்க போகும்போது இந்தந்த காரியங்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அது எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சிருப்பாரு, கொடுத்துருப்பாரு. அதுக்கு தாண்டி தான் அவங்க வேணும், எனக்கு இது காணாது, இன்னும் வேணும்னு கேட்கறதையும் அவர் எடுத்து கொடுப்பாரு. அப்படி அவர் எஸ்தருக்குன்னு சொல்லி எடுத்து வைத்த காரியங்கள், நியமித்த காரியத்தை தவிர எஸ்தர் வேற எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்படி அவள் போனதுனால அவள் பாருங்க, அவள் ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான். பாருங்க, எனக்கு இது வேணும் அது வேணும், அப்படி செஞ்சால் ராஜா செலக்ட் பண்ணிடுவார், இப்படி செஞ்சால் செலக்ட் பண்ணிடுவார்னு பல யோசனைகளில் சுய ஞானத்துக்கும் சுய புத்திக்கும் இடம் கொடுத்து போனவங்கெல்லாம் செலக்ட் ஆகலை. ஆனால் ஏகாயோட கரங்களில் தன்னை அர்ப்பணித்து அவர் நியமித்த காரியம் எனக்கு போதும்னு சொல்லிட்டு முன்னேறி போன ராஜசமூகத்துக்கு அவரை நம்பி போன திருப்தியோடு மனரமியத்தோடு போன எஸ்தரை ராஜா என்ன செஞ்சார், அந்த வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயாக ஆக்குனாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம். இந்த நாட்களில் நம்மை குறித்து நாம் தியானிப்போம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம்? ஒருவேளை நமக்குன்னு ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம குடியிருக்கும்படி எல்லைகளை ஆண்டவர் முன்குறித்து வச்சிருக்கிறாரு, குடியிருக்கும்படி வீடுகளை முன்குறித்து வச்சிருக்கிறாரு, நம்ம செய்யும்படி பொறுப்புகளை அவர் நியமித்து வைத்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரே குடும்பமாக இருந்தால் கூட 5 விரல் எப்படி நமக்கு ஒவ்வொரு 5 விரலும் சமமாக இல்லை, 5 விரலும் வேறு வேறு ஆங்கிளில் வேறு வேறு அளவில் இருக்க போகும்போது தான் அந்த தன்னோட நம்முடைய வேலைகளை நம்ம சரியாக செய்ய முடியுது. ஒருவேளை இதில் ஒரு விரல் கொஞ்சம் தள்ளி வித்தியாசமாக இருந்தால் நம்மால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. கடவுளோட படைப்பு அப்படி, அவர் நியமித்தது அப்படி. அந்த நியமத்தின்படி நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரியாக வாழ முடியுது. அதே போல தான் உலகத்தில் நமக்கு தந்த உறவுகள், உலகத்தில் நமக்கு தந்த ஊர், சபை,
இன்னும் நமக்கு தந்திருக்கிற சொந்த பந்தங்கள், வேலை, பொறுப்பு, பணியிடம், இது எல்லாமே நம்ம எப்படி எஸ்தர் தனக்கு பிரதானியாக நியமித்த ஏகாயோட கரங்களில் தன்னை அர்ப்பணிச்சுட்டு அவர் நியமித்த காரியம் எனக்கு போதுமானதாக இருக்கும், அது என்னை சிறந்த நிலைக்கு கொண்டு செல்லும்னு சொல்லி அவள் தன்னை அர்ப்பணித்து இருந்தாலோ, அதே போல் நாமும் கூட ஆண்டவருடைய கரங்களில் நம்ம அர்ப்பணித்து, ஏசப்பா நீங்கள் போதும், உங்கள் கிருபை எனக்கு போதும், நீங்கள் அனுதினமும் பாராட்டுகிற கிருபை எனக்கு போதும், நீங்கள் தாவீதுக்காரர்ல நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு தருவேன் வாக்கரில் இருக்கீங்க, அந்த கிருபையை மாத்திரம் நான் நம்பி சார்ந்து கொள்கிறேன், நீங்கள் எனக்கு கிருபையாக தந்திருக்கிற என்னுடைய உறவுகள் போதும், என்னுடைய சூழ்நிலை எனக்கு போதுமானதாக இருக்குது, என்னுடைய சூழ்நிலையை நீர் எனக்கு நியமித்த பாதையில் நான் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ள, அதில் ஓட நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்ம சிறந்த பாதையில் அழைத்து செல்கிறார். அவர் நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார். தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை அவர் பாதுகாக்கிற தகப்பனாக இருக்கிறாரு. நீதிமான்களுடைய பாதை அதிகமாய் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அந்த நீதியின் பாதையில் ஆண்டவர் நம்மை நடத்தி செல்ல நம்ம அர்ப்பணிச்சு அவர் கரங்களை பிடிச்சிட்டு, அவர் நியமித்தது எனக்கு போதும், அவர் நியமித்ததை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன், அவர் எனக்கு அருளினது எல்லாம் பரம ஈவுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அதுக்கு அர்ப்பணிச்சு அதற்கு கீழே நம்ம வாழ்க்கையை நம்ம அமைத்து கொள்ளும் போது ஆண்டவர் இந்த எஸ்தரை எப்படி சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் மேன்மை உள்ளவளாய் மாற்றினார். 127 நாடுகளில் வந்த சகல ஸ்திரிகளிலும் இவள் மேன்மை பெற்றவளாய் சிறந்து விளங்கினாள். அவளுக்கு மேன்மையை கொடுத்தாரு, அவள் குடும்பத்துக்கு மேன்மையை கொடுத்தாரு, அவளை கொண்டு ஆயிரங்களை அந்த நாட்களில் ரட்சித்தாரு. அதே போல ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதமான பாத்திரமா மற்றவங்களுக்கும் எடுத்து பயன்படுத்துவார். நாமும் கூட அப்படியா நம்ம அர்ப்பணிப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது போல, எபிரேயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்துகிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இந்த வசனத்தை மனதில் பதித்தவர்களா நியமித்த ஓட்டத்தில் நம்ம பொறுமையோட ஆண்டவர் நமக்கு தந்ததில் திருப்தியாக நியமித்த காரியங்களில் நம்ம திருப்தியாக மனரம்யமாக வாழ்ந்திருந்து மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்கிறவர்களா ஓட நம்மை நாமே அர்ப்பணிப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவை நோக்கி நாம் முன்னடப்போம், அவர் முகத்திருவொளி நன் முன்பிச, என் பின்னே இருள்தான் பின்னோக்கிடே, முன்னேறி பயணம் நான் சென்றிடுவே, இயேசுவை நோக்கி நான் முன்னடப்பே, அவர் மிகத்திருவொளி என் முன்பிச, என் பின்னே இருள்தான் பின்னோக்கிடே, முன்னேறி பயணம் நான் சென்றிடுவே. ஆமாண்டவரே, நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட எஸ்தர் எப்படி ஆண்டவரே ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்காதபடிக்கு ஆண்டவரே பொறுமையோடு ராஜ சமூகத்தை நோக்கி முன்னேறி சென்று மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டாலோ அதே போல கூட தகப்பனே, நாங்களும் கூட தகப்பனே, நீர் எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் நித்தமும் ஓடி ஆண்டவரை அப்பா உலக ஆசீர்வாதங்களை மாத்திரம் அல்ல ஏசப்பா, பரலோக ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சூட்டி ஆண்டவரே பெற்றுக்கொள்ள எங்களை இங்கே வழி நடத்துங்க. அன்றைய உலகத்திலும் கூட தகப்பனே அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவர்களாய் மற்றவர்களை பார்க்கிலும் சிறந்து விளங்க ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் நன்றி. ஆசீர்வாதமாய் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி பிறருக்கும் ஆசீர்வாதமான பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்த எங்களை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.